ஹலோ கைஸ், நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மேஜிக் மார்க்கர்ன்ற சீரிஸோடைய எபிசோட் 9 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை போட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெருக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து செஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட கற்றுக்கொள்ள போகலாமா? இப்ப ஷியானு ரோஸ் கிட்ட எங்க அம்மா எங்கப்பா அவங்க சொன்னது என்னன்னா மரியாதை பாத்துக்காக இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட நான் சொன்னேன், நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நீங்க போய் ஓய்வெடுங்க, நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்னு சொன்னா இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் பாத்துட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏதோ இந்த நோய்க்காக மருந்து கண்டுபிடித்துக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டேமே, அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா, இவ்வளவு பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம் தான். ஓரளவுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஷியோன், உன்னோட அந்த கண்டுபிடிப்புக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்டா. எதுவா இருந்துச்சுனாலும் சொல்லி நானும் பண்றேன். நீ சொன்னது சரிதான் ரோஸ், எனக்கும் உன்னோட ஹெல்ப் தேவைன்னு தான் தோணுது. பட் ஆனா உன்னால அது கண்டிப்பா முடியாது. ஏன் நான் இந்த மாதிரி சொல்றேன்னா, உன்னுடைய வீட்டுல வந்து நிறைய உனக்கான வேலைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நீ போயாகணும்ல. அது நகையில நீ இந்த இடத்துல இருந்தீங்கன்னா அது எல்லாமே தடைப்படும். அது சின்ன பிரச்சனை ஆகும். அதுக்கப்புறம் நீ சொல்றது சரிதான்டா. ஆனா கவலைப்படாத, என்னுடைய ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல 3 பேர் எனக்கு உதவி பண்றாங்க. அவங்க நல்ல திறமையான ஆளா தான் தெரியுறாங்க. ரோஸோ ஃபீல் பண்றா, என்னதான் இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த ஒரு நிலைமையில இருக்கும்போது அவளுக்கு என்னால உதவி பண்ண முடியலையே, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ இந்த அளவுக்கு பார்த்தது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதனால நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த அசிஸ்டன்ட் டாக்டர் போயின்னு இருக்க போற வேலை ஹீரோ கடுப்பாயிடு. எங்க தாங்க போறோம் சொல்லுங்க? நம்ம கிளினிக் போறோம். டியூக் தான் உன்னை அங்க இடத்துக்கு கூட்டு போக சொன்னாரா? ஏன்னா அந்த இடத்துல நமக்கு இன்வெஸ்டிகேஷன்ல எதனா ஒரு தடயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அப்புறம் அந்த இடத்துல கிளினிக்ல போய் பார்த்தா ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு. இப்ப இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த நோயால கொஞ்சமா தான் பாதிக்கப்பட்டவங்க. அப்ப ஹீரோவும் அவங்கள பார்த்தா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பேச முயற்சி பண்றாங்க. ஹீரோவும் என்ன இவங்க பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா இவங்களால பேச முடியல. அப்பனா இதனால முழுமையா பாதிக்கப்பட்டவங்களால மட்டும்தான் எந்த ஒரு அசைவையும் பண்ண முடியாது. ஹீரோவும் சரி நான் இவரை தொட்டு பாக்குறேன், கண்டிப்பா தொட்டு பாருங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய மேஜிக் பவர் பயன்படுத்தேன். அப்புறம் ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான், இவர்கிட்ட கொஞ்சமா மேஜிக்கல் எனர்ஜி இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு மேஜிக்கல் எனர்ஜி இருக்குதோ அதை பொறுத்து இந்த நோயோட தாக்கம் பாடியில இருக்கும். அப்ப வரவேலி ஹீரோ வந்து தலைவங்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான், இந்த மாதிரி மேஜிக் எனர்ஜி நான் பயன்படுத்த போறேன்னு. அந்த நோயாளிக்கு மேல என்னது அவங்க மேல பயன்படுத்த முடியா? என்னோட விளையாடுறியா? பேஷன்ஸ் மேலாம் யாராலையும் பயன்படுத்த முடியாது. அதுக்குள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது. எதனா ஒன்னு ஆயிடுச்சு நீ என்ன சொல்லுவ? நீ பதில் நீங்க நினைக்கிற மாதிரி நான் கொலை பண்ணலாம் முயற்சி பண்ண மாட்டேன். என்னால முடிஞ்சளவுக்கு அவங்க குணப்படுத்த முடியாதான் நான் எதனா பாப்பேனே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேன். இது பண்றது மூலியமா என்னடா பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? என்ன பண்ண முடியுமா? நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது என்னன்னா மேஜிக்கல் எனர்ஜி யார் யார்கிட்ட இருக்குதோ அவங்களதான் இது முழுமையா பாதிச்சிட்டு இருக்கு. ஆனா ஒருத்தங்க கிட்ட மேஜிக்கல் எனர்ஜின்னு ஒண்ணு இல்லைன்னா அவங்க யாருமே இது பாதிக்க மாட்டேங்கிறது நான் இதுல கண்டுபிடிச்சேன். நீ சொல்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல அவங்க பேசி வச்சுக்கிற மாதிரி அந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்க அவன் ஹீரோ மேஜிக்கல் எனர்ஜி கொஞ்சமா செலுத்துற அடுத்த நிமிஷமே அந்த விரலும் கொஞ்சமா அசைய. அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, இப்ப நம்ம கொடுத்த இந்த மேஜிக்கல் எனர்ஜி மூலமா கண்டிப்பா எனக்கு ஷோரா சொல்லிட முடியாது மொத்தமா அசைவாங்கன்றது. நீ சொல்றது சரிதான்டா. அப்ப நம்ம கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணி என்னதான் நடக்குதுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவை சொல்ல முடியும். எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா போனாலே எனக்கு அதுவே போதும். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து எப்படி போதுன்னு கேட்க எல்லாமே நல்லா தான் டாக்டர் போயிட்டு இருக்கு. நாங்க இன்னைக்கு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடடா டேய் ஏன்டா தொத்தப்பி பேசுற, வாடா இந்த திரும்ப போவோம். டேய் முட்டாள் மாதிரி பண்ணாதடா ஷியோன். இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் டாக்டர் அவங்களுக்கு இந்த மேஜிக்கல் எனர்ஜி எல்லாம் அந்த அளவுக்கு சுத்தமா தெரியாது. ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு பேசு இந்த மாதிரியான இடத்துல. ஏன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்க? எங்க பாரு, அந்த நோய்க்கான மருந்தை நீ கண்டுபிடிச்சிருன்னு வச்சியா, அதுக்கப்புறம் அந்த பேஷன்ஸ்க்கான மருந்தை நீ கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் இந்த இடத்துல ஒரு கடுமையா போராடிட்டு இருக்காங்க. அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க உயிரை கொடுத்தாச்சு அவங்க அந்த மருந்தை கண்டுபிடிச்சவங்கள குணமாக்கணும்னு பார்க்கணும் போது திடீர்னு ஒரு சின்ன பையன் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டானா அவங்களால ஏத்துக்க முடியுமா? பெரிய பிரச்சனை குழப்பம் தானே வரும். அப்போனா எல்லாருடைய கண்ணு ஏமால வந்து எனக்கு பின்னாடி பிரச்சனை ஆயிடும்ன்றீங்களா? அதேதான். ஆனா நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் என்னால முடிஞ்சளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணா எல்லாரையும் குணமாடுத்தலாம்ல. பேர் என்ன பேர் யாருக்கு வேணா கிடைக்கும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ சொல்ற சரிதான், நம்ம இவங்க எல்லாருமே குணப்படுத்தணும், அதுதான் முக்கியமான கோல். சரிடா, இதுக்கப்புறம் நான் அனுமதிக்கிறேன். பட் ஏழை படம் எதுவும் சொல்லிடாத. கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். நீ சொன்னாலும் நான் பக்குவ பார்த்து நன்றுகிறேன். என்னது பக்குவமாமா? அந்த வார்த்தைகளை நீ தகுதியே இல்லாத ஆளு. நீ என்னடா வளர்ற, நான் உன் கூட இருந்து நானே பாத்துக்கிறேன். இப்போ நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னா உனக்குள்ள இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் மறைச்சுக்கு ஹெல்ப் பண்றே. தயவு செஞ்சு உலக கொட்டிடாது. அப்புறமா உனக்குனால நிறைய பேருக்கு பிரச்சனை வந்து போகுது. ஆமா நீ உன் நிலை நல்லா உண்டா? எமலி இவ்வளவு அக்கறையில சொல்ற பாத்தியா? என்னடா இப்படி பேசுற? அது என்னன்னா என் கூட நல்லா பேச ஆரம்பிச்சேன்னா எமல இருக்கிற அக்கறையில தானே இப்படி சொல்ற. அதனால தானே இப்படி கேட்டேன். அவங்ககிட்ட இப்படி பேச அவனுக்கு புகழாரமா இருக்கிறதுனால அவன் அப்படியே வைக்கட்டும். டேய் நான் டாக்டர்டா, என்ன ஏன்டா புகழ்ந்துட்டு இருக்கு? அது மட்டும் இல்லாம என்னுடைய பேச்சது மேல தானே எனக்கு அக்கறை இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னால எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. இவ்வளவு அக்கறைப்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். வேற என்னத்துக்குடா? என்னப்பா ஒரு மாதிரி சிரிங்குற? அதுல ஒண்ணு இல்லப்பா, நான் போயிட்டு வரேன்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. இருங்க நான் வரேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கிளம்பி இப்ப கிராஸோட வீட்டுக்கு வர அந்த இடத்துல தன்னுடைய அக்காவை பார்த்துட்டு, அக்கா கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்ணுவேன், என்னுடைய மேஜிக்கல் எனர்ஜி மூலமா எதனா பண்ண முடியுமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்திட்டு இருக்கான். தன்னுடைய கை நடுங்கினாலுமே இன்னொரு கையை வச்சு இன்னும் முயற்சி பண்றான். கண்டிப்பா கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாளே காட்டுக்குள்ள சண்டை இவங்க போட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு போட்டு அடித்து வச்சிருந்த ஒரு காப்ளினை ஹீரோவை எழுத்துன்னு வந்து அதுகிட்ட மேஜிக்கல் எனர்ஜியை பயன்படுத்தி பாக்குறான். இன்னொரு பக்கம் பக்கத்துல இருக்க இன்னொருத்தையும் அதை கணக்கு எடுத்துட்டு இருக்க. ஹீரோ அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சமா அதோட கையில மேஜிக்கல் எனர்ஜி செலுத்தவும் அது பயங்கரமா துடிக்குது. ஹீரோ அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமா பார்த்தா அதோட கையை அப்படியே பொசிக்கிட்ட. ஹீரோவும் யோசிக்கிறான், அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு ஆளுங்களை பொறுத்தும் குரேஜஸை பொறுத்தும் என்னுடைய மேஜிக்கல் எனர்ஜின்றது ஒவ்வொரு கடத்தில் பயன்படுத்த முடியும்ன்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு இருக்கணும், அதுக்கு மேல பயன்படுத்தணும். இதுதான் நிலைமை அவங்களுடைய. ஆமாண்டா நீ சொல்ற
சொல்றது சரிதான். மேஜிக்கல் எனர்ஜி ஒவ்வொரு கிரேச்சரை பொறுத்து அது மாறுன்ற போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவுகளை தாண்டி நீ அதை பயன்படுத்தினா கண்டிப்பா உங்களுடைய பாடியவே அது எரிச்சிடுது. ஆனா நம்ம மனிதர்களுக்கு வேறுபடல. சரியா சொன்னேன். அப்பனா என்னமோ நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணி ஆகணும்ல. பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆராய்ச்சியில முடிஞ்சிச்சு நீங்க எதனா சொல்றா கொல்ட்டுமா வேணாவான்னு. எல்லாரையும் கொள்ள நம்ம பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வந்து நகரும் போது கால் அடிக்க விட இவன் பார்த்து அடிச்சு உஜார் அடி ஏஞ்சிக்கினேன். என்னத்தோட இந்த இடத்துல வேறு வந்திருக்கு இன்னும் கடுப்பாக்குறா. வேற இது டேப்பாடா? டேய் அங்க ஒரு டேப்பில் என்ன வெறுப்பு தெரியா? என்னோட டேப் இல்லையா? அப்ப என்ன இது? எப்போ மேஜிக்கல் டேப் தான் வச்சிருப்பானுங்க. கண்ணு கொடுத்துல இன்விசிபிள் போட்டுருப்பானுங்க. அப்படியா? சரி வாங்க நான் அந்த சைடு போவோம். ஏய் இரு நாங்க ஒன்னும் பிராக்டிஸ் செய்ய முடியும். நீ தான் அந்த கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ போனோம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்தது வீட்டுக்கு கிளம்பி வர. வீட்டுக்கு கிளம்பி வந்த உடனே அவனுடைய அக்கா கிட்ட தான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த மேஜிக்கல் எனர்ஜியை பயன்படுத்த. இன்னொரு பக்கம் அவன் சொன்ன விஷயத்த எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கதவு தர சவுண்ட் கேட்டு ஹீரோவும் யாருன்ற மாதிரி கேட்க ரோஸ் தான் வந்திருக்காங்க. சியோன் நீ கேட்டது எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். அப்படியா? இது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் மீனை தான் எடுத்து சொல்லியிருக்கான். அவன் எடுத்து வந்து அடுத்த நிமிஷமே அதெல்லாமே அந்த குளத்துல இருக்க மீன் தான். ஹீரோ அந்த மீனை பிடிச்சி இப்ப அது மேல எக்ஸ்பிளைன் பண்றான் மேஜிக்கல் எனர்ஜில எவ்வளவு தாங்குதுன்னு. அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷமா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிட்ட அதால பிடிக்க முடியுது. மேஜிக்கல் எனர்ஜியை தாக்கு பிடிக்குது. இதை ஹீரோவும் நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன இது இதால அதிகப்படியாவே பயன்படுத்த முடியுதுன்னா இது ஆச்சரியமா இருக்கு. ஆமா இதால நீ நினைச்சது வாட்டியும் அதிகமா பண்ணுதுடா. ஆனா என்னால முடிஞ்சவளுக்கு எல்லா பவரையும் பயன்படுத்தினேன். இது எல்லாமே தாங்கிடுச்சு. ஆனா நீ பயன்படுத்தினாலுமே இதெல்லாம் என்னத்துக்கு எதுனா ஒரு பிரச்சனையில மாட்டினா அப்படி ஸ்டக் ஆயிருக்கிறோமே. எல்லாமே நார்மலா இயங்குற மாதிரி தான் ஏறிட்டு இருக்கு. அப்பனா எனக்கு தெரிஞ்சு மான்சர்ஸ் மட்டும் தான் என்னுடைய மேஜிக்கல் எனர்ஜி மூலமா பாதிப்பு ரொம்ப அடைவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீன்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மான்சர்ஸ் இல்லாத போது சாதாரண உலகத்துல இருக்க கிரியேச்சர்ஸ் தான். அதனால அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விதிமுறைன்றது கிடையாதுனால இதுல நம்ம ஹியூமன்ஸ் எந்த கேட்டகரியில சேர்த்தலாம். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவ்வளவு பார்த்துட்டே இருக்கேன். என்னடா ஆச்சு முயற்சி பண்ணு. அது வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுடா. நீ ஹியூமன்ஸ் மேல பயன்படுத்தினா ஒரு மேஜிக்கல் எனர்ஜியை வச்சுட்டு இருக்க உயிரோட இருக்கிற ஒரு ஹியூமன் தான் உனக்கு தேவையில்ல. அதுதான் நானு. அது நல்லாவே எனக்கு தெரியுது. அதனால நீ என்ன பயன்படுத்திக்க. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா பரவாயில்லடா நான் முன்னாடி கேட்டல என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் எதனா ஒரு வகையில உதவி பண்றதுக்காக நான் முயற்சி பண்ணியே தீர்வுன்னு. அதுக்கான வாய்ப்பு இப்ப எனக்கு கிடைச்சிருக்கனால அதை ஏன் விட்டு போகணும். அதனால என்ன நீ பயன்படுத்திக்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் கையை பிடிக்க அவளுக்கு வெக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இருக்கும் போது ஹீரோவும் இங்க பாரு நான் பயன்படுத்துற மேஜிக் வந்து ரொம்ப ஆபத்தானது. இருந்தாலும் உனக்கு வலிக்கிற மாதிரியோ எதனா உடம்புல மாற்றம் ஏற்படுற மாதிரி எதனா தோணுச்சுன்னா உடனே என்கிட்ட சிக்னல் கொடுத்துட்டு நான் நிறுத்திடுறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கேன். அதுக்கப்புறம் அவளால மேஜிக்கை வந்து ஹீரோவோட தாங்க முடியுது. என்னப்பா வேத்து கொடுத்தானே? அது ஒண்ணு இல்லடா இப்பதான் கொஞ்சம் கை சூடாது. வேற எதுவும் கிடையாது. உன்னால தாங்க முடியுமா? தாங்க முடியும். நீ இன்னும் ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண அவளுடைய உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா சூடாகுதுன்னு அவ்வளவு சொல்ல ஹீரோவும் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கும் போது இன்னொரு பக்கம் அந்த செத்த மான்சருடைய நினைவுகளை யோசிச்சு பார்க்க டக்குன்னு நிறுத்திடுறான். இவ்வளவு எதனா ஆயிடுமான்னு சொல்லிட்டு. பட் நான் அவ மனசு தளர விடாம கண்டினியூஸா பண்ணிடான்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவன் பண்ணி முடிக்க என்னடா அவ்வளவுதானா? என்னோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான்பா. ஒருவேளை சிவன் நீ வேணா அதை தொடர்ச்சியா பயன்படுத்தி பாரு. டக்குன்னு பண்றதை விட கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்காக தொடர்ச்சியா பண்ணா அதுல எதனா மாற்றம் ஏற்படலாம்ல. ஆமா நீங்க சொல்றது சரிதான். சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ரோஸ் நீங்க எதனா ஒரு தப்பான உணர்வை உணர்ந்தீங்கன்னா கூட சக்குன்னு சொல்லிடுங்க. நான் நிறுத்துறேன். என்னை பத்தி கவலைப்படாதான்னு சொன்னேன். எப்படி நான் கவலைப்பட முடியாம இருக்க முடியும்? நீங்க எனக்கு அக்கா அப்புறம் இன்னொருத்தீங்க. உங்களை நான் எப்படி அந்த மாதிரி கைவிட்ட முடியும்? பேசிட்டு நல்லா பாசமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோவும் சரி ஓகே. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பாய் உட்கார வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலான்னு. இதுக்கப்புறம் இதுக்கு மாதிரிலாம் வேணாம். என்ன எக்ஸ்பெக்ட் ஒருத்தர் இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம்ன்றத அவ தெளிவா சொல்ல முடியும். நீ சொல்றது சரிதான்டா அப்படின்னு அவங்களும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஊரில் இருக்கிற லேம்ப் விளக்கு எல்லாத்தையுமே கைட்டு எடுத்துன்னு போறாங்க. இதுக்கப்புறம் இதுக்கான எந்த விதமான யூசேஜும் இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மாத்தோடைய தாக்குதல் வந்து ஊர்ல அந்த அளவுக்கு இல்லாதனால ஒரு மாசம் ஆன பிறகு அதை கைட்டிடுறாங்க. இதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோவும் என்ன இவனுங்க இப்படியே கைட்டிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாத்த திரும்பி வந்து அட்டாக் பண்ணதுனால இவனுக்கு கைட்டிட்டானுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தேர்ந்து அப்படி பண்ணுவானுங்க. உன்னே சொல்ல போனா அந்த மாத்த திரும்பி வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த லேம்ப் விளக்கெல்லாம் திரும்பிய தடுக்க முடியும் அஷூரன்ஸா சொல்ல முடியாது. அதனால இதுக்கு ஏத்த மாதிரி வேற கண்டுபிடிச்சதானே நல்லா இருக்கும். என்னமோ லேம்ப் விளக்கம் கண்டுபிடிச்சா மட்டும் அதை தடுத்து விடும் மாதிரி பேசிட்டு இருக்கேன். அப்படி அவன் சொன்ன அடுத்த மிரட்டா எவ்வளவு தெரிந்து அவனை இப்படி மிரட்டும். நீ அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலிக்கு உதவினு அவங்க அக்காவே பார்த்துன்னு ரிசர்ச்சும் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். எப்படி நீ அவனை பத்தி இப்படி சொல்லலாம்? எதுக்காக இப்படி உணர்ச்சி வசப்படுற? ஏய் ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு புரியுது. எனக்கு ஒன்றாது ஏதோ பண்ணிடாது. நான் ஒரு டாக்டர் பா. கண்டிப்பா அவனால அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலியமா அந்த நோயை குணப்படுத்தணும் மருந்தை கண்டுபிடிச்சிருவான். அப்பனா புரியுதா தலைவா? அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல இருக்க ஒண்ணு கிட்ட ஏப்பா அந்த மான்சர்ஸ் எல்லாம் நம்ம டவுனை தவிர்த்து வேற எங்கேயும் அட்டாக் பண்ற மாதிரி எதனா செய்திகள் கேள்விப்பட்டேன். இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எங்கேயும் நான் கேள்விப்படல. கண்டிப்பா நம்மளுடைய டவுன்ல தான் அதிகப்படியா இந்த இடத்துல அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் எதுக்காக நம்ம ஊர்ல மட்டும் இப்படி நடக்குது எனக்கு புரியலப்பா. சியோன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது லெக்ரே போறதுக்கு அப்புறம் தானே இந்த இடத்துல அந்த மான்சர்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா என்ன ஹீரோ கேட்க ஏன்டா உனக்கு தெரியாதல அதை பத்தி? அது என்னன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு டீமன்ஸை எதிர்த்து போராடினாங்க. அது எவ்வளவு பழமையான கதை அதை பத்தி தெரியலன்றவர். அந்த லெகர் வார்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? அது வந்து நீ யோசிதான் சொல்லணும். என்னோட விளக்கமா சொல்ல பாரு கவுத்துப்பட்டாலே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நாடு எல்லாம் ஒன்று திருத்தி கூட்டு போன ஒருத்தருடைய நேமாவோ அப்படிலாம் அந்த நாட்டிலேயே அந்த போர்னால அழிக்கப்பட்ட அந்த நாடுடைய பேராவோ சொல்லலாம். எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் இப்படியாப்பட்ட தகவல் தான். அதுக்கப்புறம் அந்த ரிசர்ச் மூலியமா ஒருத்தர் பேப்பர்ல ஏத்துட்டு இருக்காரு. மேஜிக்கல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுனால அவங்களுடைய கண்ணுகள் கைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அசைது மட்டும் இல்லாம ஒரு கடத்துல அது அதிகப்படியா ஒருத்தர் மேல செலுத்துறதுனால அந்த மேஜிக்கல் எனர்ஜி வந்து அவங்கள திரும்பியும் அந்த நோய்க்கு உள்ளாக்குது. அதுக்கப்புறம் அந்த மாத்திரோட தொல்லை இல்லாதனால கண்ணுக்கு தெரியாத அந்த மாத்திரை யாரும் கண்டுக்குது இல்லை இப்பெல்லாம். அது மட்டும் இல்லாம லேந்தர் லேம்போடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ தன்னுடைய பவர்ஸ் பயன்படுத்துறது இல்லாம அவனுடைய பவர்ஸே அவனை சோர்வடைய வைக்க ஹீரோவும் எதுவும் பண்ண முடியாம திணறிட்டு இருக்கான். நாட்களும்
அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. எல்லாருமே இப்ப ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா கோவத்துக்கு உள்ளாருங்க. இதெல்லாமே கூட அவர் ஏத்துட்டு இருக்காரு இன்வெஸ்டிகேஷன்ல. இது எல்லாமே அந்த டவுனுடைய லார்டு ஏத்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 500 டேஸ் ஆயிடுச்சு. இந்த நாட்கள் வரைக்குமே ஷியானால அந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர்ஸோட அட்டாக் இது வரைக்குமே எதுவுமே வராதனால இதுக்கப்புறம் எப்படி நாங்க என்ன பண்ண போறோம்? கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் எப்படி ஆயிடுச்சு? எனக்கு வயசு இப்போ 12. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கிளினிக்லயே இப்ப ஹீரோ உட்காந்து ஒரு பேஷண்ட்டை சிரிக்க வைக்க, அதான் மேஜிக்கல் எனர்ஜி கொடுக்குறது மூலியமா அவர் சிரிக்க அவங்க வைஃப் பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டு ரொம்பவும் நன்றி ஹீரோக்கு சொல்ல, இதுல என்னங்க ஏதோ என்னால முடிஞ்ச உதவி. நீங்க வேற அவர் இத்தனை நாள் வரைக்குமே இப்ப என்ன பார்த்து சிரிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டாக்டரும் என்ன ஷியோன் ரொம்ப சோகமா இருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு? அதுவா நீ தூங்காத மாதிரி தெரியுது. இல்லப்பா நான் தூங்கி இருந்திருக்கேன். இங்க பாருடா, வேலை எப்பவுமே கணக்கு சின்ன செஞ்சுதான் இருக்கேன். நான் அதுல எந்த விதமான குறையும் சொல்ல மாட்டேன். பட் நான் அதுக்கேற்ற மாதிரி நீ ஓய்வும் எடுக்கணும். இல்ல நான் ஏதோ குறையில வைக்கல, எல்லாமே நல்லா தானே செஞ்சுட்டு இருக்கேன். யாரு நான் டயர்டா இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என் மேல ரொம்ப தான் அக்கறை உனக்கு. என்னடா என்ன பத்தி இப்படி சொல்றேன்? நீ உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா தலைவா. ஹீரோவா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வர 2 பொண்ணுங்க இருக்க. உள்ள பார்த்தா அவங்க அம்மாவும் ரோஸ் இருக்க. ரோஸை பார்த்தா ஆஹா இவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் வைக்கப்படும். அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவும் கிராஸ்ட் வந்ததுக்கு வராங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது ஹீரோ தான் தன்னுடைய அக்காவை மிஸ் பண்றான். அவங்க அப்பாவே இவனை பார்த்துட்டு ரொம்ப சோகத்துல இருக்காரு. சியோன் என்ன இருந்தாலும் நீ கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும்டா. இல்லப்பா எனக்கு ரெஸ்ட் எல்லாம் தேவையில்ல, இப்போதைக்கு என்னுடைய மேஜிக்கல் எனர்ஜி கம்மியா தான் இருக்கு. அதை பத்தி தானே நானும் உங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கோம். மேரி குணமாகத்துக்குள்ள நீ அவ்வளவுதான் பேஷண்ட் ஆயிடுவியோன்னு தோணுது. ஆமாண்டா உங்க அப்பா சொல்றது உண்மைதான். 2 வருஷமா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நீ ஈடுபட்டு இருக்கணும் போது எந்த ஒரு ரிசல்ட்டுமே நம்ம கண்டுபிடிக்கல. அதனால தயவு செஞ்சு அப்பா சொல்றது ஏத்துக்கு அதே மாதிரி நடந்துக்கோ. இருந்தாலும் நீங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு அக்கறையா இருந்தாலும் என்னால இந்த ரிசர்ச் நிறுத்தலாம் முடியாதுங்க. நான் நல்லா தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். கூடவே நிறைய பேர் என் மேல அக்கறையும் பட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சியோன் நல்லாவே எங்களுக்கு தெரியுது நீ ரெஸ்ட் எடுக்கலன்றது ரொம்ப போய் சொல்லிட்டு எல்லாம் தெரியாது. அதனால இதுக்கப்புறம் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடு. உன் மேல இருக்கிற அக்கறை இல்லைன்னு நாங்க 2 பேரும் சொல்றோம். எல்லா பாரத்தையும் நீயே சுமந்துட்டு இருக்க. எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லப்பா. நீங்க இப்படி சொல்றீங்க? டாய் என்னடா இப்படி சொல்ற? உடம்பு விரும்பு சரியில்லையான உனக்கு? சும்மா கட்டி அந்த மாதிரிலாம் சொல்லாதப்பான்னு கேட்க. நிஜமாலே எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. நான் இன்னமும் தொடர்ச்சியா இதை கண்டினியூ பண்றேன். ஆனா டே இது கொஞ்சம் கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? இல்லப்பா நீங்க சொல்றது சரிதான். எனக்கு ஓய்வுன்றதும் தேவைதான். அதே மாதிரி என்னோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும். இப்படியே விட்டுட்டேன்னா அக்காவுடைய நிலைமை என்ன ஆகுது? ஆனா உன்னால முடியுமா சியோனு? கண்டிப்பா என்னால முடியும்பா. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு மேஜிக்ன்றது இந்த உலகத்துல நீங்க தயங்கி யோசிச்சுட்டு இருந்த அந்த விஷயத்தையே நான் கண்டுபிடிச்சேன். அதுக்காக ஒவ்வொரு எலமெண்ட்லயும் நான் புதுசா கண்டுபிடிச்சப்பவே நீங்க என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எனக்கு சுலபமா முடிஞ்சிடாதான்? இது எல்லாமே எனக்கு டைம் கொடுக்கறதுனால இன்னமும் அதிகப்படியான ரிசர்ச் கத்துக்கணும், நல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணலாம். புதுசாவும் நிறைய கத்துக்க டைம் கிடைக்கும். எப்படியா இருந்தாலும் என்னோட வாழ்நாள் கொடுக்க இந்த மருந்து கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அப்படின்னா உன்னோட விருப்பத்தோடு பண்றேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை செய்யும். அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்ல ஃபீல் பண்ணாதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணியே தருவேன். நீங்க என் மேல அக்கறைப்பட்டதில் எந்த விதமான தப்பும் இல்லதான். நான் எங்க அக்காவை காப்பாத்தி தருவேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாசம் மொழியே ஹீரோக்கு பொழிய ரொம்பவும் ஹாப்பி ஆயிடும். ஹீரோவும் திரும்பவும் சோர்ந்து போகாம அவங்களுடைய அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் பார்க்க திடீர்னு பார்த்தா வெளியே திரும்ப வெளிச்சம் தெரியுது. ஹீரோவோ அதுக்கப்புறம் வந்து லேம்ப் லைட்டை வச்சுட்டு இதோ வந்துடுறாங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட. அதுக்கப்புறம் வெளியே வந்து அடுத்த ரோசம் வர வானத்துல அதை பாத்தியா? பார்த்தேன் அசிஸ்டன்ட் டாக்டர் கிட்ட அவர்கிட்ட சொல்லி ஆகணும். இதை நானும் கூட வரட்டா? இல்ல வேணாம் நான் வரைக்கும் போறேன். நீ என்னுடைய அக்காவை அம்மாவையும் நல்லபடியா பாத்துக்கோ. அப்பா இந்த இடத்துல இல்ல, அவர் ஊருக்கு போயிருந்தனால நீ தான் எங்களை காப்பாத்தி ஆகணும். ஓகே நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அன்னைக்கு நைட்டு பார்த்தா அந்த வெளிச்சம் தான் இது. இந்த தடவை நான் சட்னி ஆகிறேன். இது ஒரு எச்சரிக்கை தான். மேல பார்த்தா அந்த அரோராவும் தெரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அதுல இருந்து இன்னமும் நிறைய மாஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்க டவுன் நோக்கி வந்துட்டு இருக்குங்க. அதோட இந்த இதோட வெறிதனமா முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் தரமா இருந்திருக்கும். என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் நல்லாவே பண்ணிருப்பேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அனிமே இந்த அளவுக்கு பயங்கரமா போகுன்றது. வேற லெவலா பண்ணிருக்கானுங்க. கண்டிப்பா இதுக்கப்புறமும் கதை உண்மையை வேற லெவலா இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுதுன்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு நல்லா பண்ணி போடுறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.